நம் அனைவரின் மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். 2024 ஆண்டு மிக சிறப்பான விஷயங்களெல்லாம் செய்திருக்கிறோம். யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் முதலாக மீடியாவுக்கு முன்னால் வந்து பேசுகிறதுங்கிறது எனக்கு இது ரொம்ப புதுசு. முதல்ல இருந்த தயக்கம் இன்றைக்குமே இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறோம், அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்குதுங்கிறது தெரியலை. அதுக்கான ப்ரிப்பரேஷனில் வரணுங்கிறத வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமாக வந்து முதல்ல நான் சொன்னது மாதிரியே இந்த சேனலுடைய நோக்கம் என்னுடைய அறிவும் என்னுடைய அனுபவமும் எனக்கு தெரிந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. இன்னும் அதிலே தான் பயணப்படுறேன். உங்களுடைய ஆதரவுகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் அரௌண்ட் 560 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இப்போ எனக்கு வந்து அது ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுச்சு. நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுமாங்கிறது. இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் ஒரு சேஞ்சஸ் வந்துருக்குன்னு அவங்களே கூப்பிட்டு பேசுகிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறமாக வந்து பிஸ்னஸ் தொடங்குறதாகட்டும், அதுக்கப்புறமாக வந்து ஜாப்பு ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஜாப்பு மாறுறதாகட்டும். குறிப்பாக எனக்கு ஒரு 4-5 பேர் வந்து இதுக்கு பின்னால் வந்து சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. நம்ம சொல்கிறக்கூடிய விஷயங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதில்லை. அது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் மாறுதுங்கிறது வந்து அதுக்கு தரக்கூடிய சந்தோஷம் என்பது நாம் அனுபவிச்சாதான் தெரியும் அப்படிங்கிறத நான் மிக மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிடுறேன். மீண்டும் வரக்கூடிய காலங்களில் வீடியோ போடுறது என்ன மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எஸ்பெஷலி சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிற மக்கள். மினிமம் எந்த வீடியோவுமே ஆனால் ஆவரேஜாக ஒரு 300 வியூஸ் போகுது. இது வருமானத்தை பெரிதாக எதிர்பார்த்தலாம் இல்லை, ஆனால் நமக்கு தெரிந்த விஷயங்களை ஷேர் பண்ணிடணுங்கிறத எனக்கு முனைப்பாக இருக்குது. அதனால் உங்களுக்கு என்னிடமிருந்து கேட்கணும், தெரிஞ்சுக்கிடணும். மேபி என்னுடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், மற்றவங்களுடைய பார்வையில் இது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறது ஒரு ரீசனாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி யூஏஇலன்னு போட்டதை நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரியாக உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாப்பிக்கில் யூஏஇல இருந்து இங்கே இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சதுன்னா நான் பேசுகிறேன். அது இல்லைன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னான்னு தகவலை சொல்கிறேன். இல்லாட்டி அதற்கான மனிதர்களை அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகளை கண்டிப்பாக செய்வோம். எல்லா நாள்லேயும் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னுடைய உற்ற நண்பன் நௌஃபல். அவர் தான் கம்ப்ளீட்டாக வீடியோ எல்லாமே எடுக்கிறதுக்கு காலையிலேயே சிரமப்பட்டு, ஏன்னா காலை நேரங்கிறது தான் வந்து நம்மளுக்கு வேலைக்கு போகாமல், ரெண்டாவது ஃபேமிலி டைமிங்லேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல், நம்முடைய ஒர்க்லேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அதனால் பெரும்பாலுமே காலையில் தான் ஷூட்டிங்னு சொல்லி பண்ணுவோம். அதுக்கு அவர் நிறைய மெனக்கெட்டுருக்கார் நமக்காண்டி. அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய மக்கள் இதில் ஃபீட்பேக் கொடுத்தது, அவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான வீடியோக்கள் எடுக்கணும், என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்டில் சொன்னீங்கன்னா அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கும் முயற்சி செய்கிறேன். எல்லோருக்கும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கணும். இந்த ஆண்டில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு மிக மகோன்னதமான விஷயங்களை தரணும்னு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்புடன் ரியாஸ்.